வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை ஏதாவது சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆர்வம், இல்லை எனக்கு ஒரு ஆர்வம், ஏதாவது கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, வீடியோ எடுத்து போடுறாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, அதை முதல்ல தரவாக எல்லாம் செக் பண்ணி எடுத்து போடணுன்னா சில பேருக்கு ஈஸியாக இருக்குது, சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எவ்வளோ வீடியோ எடுக்கிறாங்கன்றது பெரிய விஷயமே இல்லை. அது நல்ல வீடியோவாக இருக்கணும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும், நல்ல ஜனங்களை ரீச் ஆகணும், ஜனங்க ரீச் ஆகி நம்ம பக்கம் வரணும். வாட்ச் ஹவர் எவ்வளோ வாட்ச் ஹவர் இருக்கோ அதுதான் முக்கியம். யூடியூப்பில் லைக் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு ஜனங்க எவ்வளோ ஆர்வமாக ஒரு சேனலை பார்க்குறாங்க அதுதான் முக்கியமாக அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. அப்போ தான் அவங்க இந்த சேனலுக்கு மானிட்டேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வர வேண்டிய பணமும் வரும். அதை விட்டுட்டு நம்ம எதை பண்ணுறோமோ என்ன பண்ணுறோமோன்றதெல்லாம் அப்புறம். அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது யாருக்கும் தெரியாது. கஷ்டப்படாதவங்களுக்கு அது வேறு. ஈஸியாக செய்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் வெளிநாட்டிலலாம் போய் சுற்றி அவன் கேமராவை பிடிச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் தெருவாக சுற்றி திரும்பணும் வீட்டில் அவன் ரூமுக்கு தூங்கி திரும்ப எடிட்டிங் பண்ணி வீடியோ போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ சாதாரணமாக வீடியோன்ற அதெல்லாம் வீடியோலாம் பல விஷயங்கள் இருக்குது இந்த யூடியூப் போடுறது. அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அதை நாம் பார்க்குறோம். ஒரு மரியாதையாக நம்ம பார்க்குறதாவது நம்ம அவங்களுக்கு ஆதரவு தரணும், வீடியோ பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னு கேட்டால் பொழுதுபோக்கு நல்ல விஷயம். அது நம்ம சினிமா ஊர்பட்ட சினிமா பார்த்தோம், என்ன பார்த்தோம் அன்றைக்கி அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இப்போ டூரிஸ்ட்டு எல்லா விஷயமும் உலகம் பூரா யாரோ வீடியோ இங்கிலீஷு எல்லா மொழிலையும் போடுறாங்க, எல்லா மொழிலையும் பார்க்குறாங்க. எது பிடிக்குதோ நம்ம பாஷையே தெரியலனா கூட அந்த வீடியோவை நம்ம பார்க்கணுன்ற அளவுக்கு அந்த வீடியோவுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ரொம்ப சிந்திச்சு வீடியோ போட்டாங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும், எல்லோரும் பணத்தை சம்பாதிக்கலாம். அதுதான் நல்ல விஷயம். கடவுள் நமக்கு யார் கொடுக்கணுக்குதோ அவங்களுக்கு மானிட்டேஷன் போதா அப்படின்றது இல்லை. கடவுளுக்கு நம்ம எவ்வளோ நல்லா வீடியோ போடுறோமோ நல்ல வீடியோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னை தேடி வரும் பணம். அது நல்ல விஷயம் தானே. அதனால் கஷ்டப்பட்டு வீடியோவை யார் யாருக்கோ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி அது ஒரு சினிமாவாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறாங்களா, இதெல்லாம் நல்ல விஷயமாக பாருங்கள். எல்லா விஷயமே இதில் இருக்குது. யூடியூப் சேனலில் நல்லதை மட்டும் பாருங்கள், இதெல்லாம் குப்பை கோலெல்லாம் ஒதுக்கிடுங்க. நல்ல விஷயத்த பாருங்கள், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அதை நம்ம பார்க்க நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதனால் எந்த ஒரு குறையில்லாத சேனலை எல்லாருக்கும் பிடிச்ச சேனலை பாருங்கள். பிடிச்ச சேனலை பார்க்குறது மட்டும் இல்லாத அவங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இன்னும் அவங்களுக்கு ஆர்வம் தூண்டும், மோட்டிவேஷன் ஆகும். அதனால் அவங்க நமக்கு வேறு எங்கே போய் வீடியோ எடுக்கலாம், எடுத்து எப்படி போடலாம் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கின்னு அருமையாக செய்வாங்க. அவங்களையும் உற்சாகப்படுத்தணும், நம்மளும் சந்தோஷப்படணும். அதுதான் விஷயமே தவிர அது நல்லா கருத்தோடு சொல்கிறேன். நான் நல்லா பசங்க நல்லா படிக்க வைக்கணும்.
எங்கே பசங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு 15 வயசுக்கு இதோடைய விஷயம் என்னன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து அந்த யூடியூப்பை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம தொழில் சம்மந்தப்பட்டது. அவங்க வந்து என்ன கற்றுக்கணும், படித்தவங்க என்ன கற்றுக்கணும், இதெல்லாம் வந்து பார்க்கணும். அவங்க கண்ட குப்பையெல்லாம் பார்த்தா எதுவுமே மூளைக்கு ஏறாது. தொழில் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். எல்லாமே இருக்குது யூடியூப்பில். எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில் சம்மந்தப்பட்ட சேனல் இருக்குது. தொழில் எப்படி கற்றுக்கிறதுன்றது இருக்குது, எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்றது இருக்குது, எப்படி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலான்றது இருக்குது. எல்லாமே இருக்குது. அருமையாக இருக்கும். எல்லா சேனலுக்கும் வந்து நல்லா